நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழை நீரால் பாதிப்பு. காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களின் கடைமடை பகுதி மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் முற்றிலும் விவசாயத்தை நம்பியுள்ள மாவட்டம். இம்மாவட்டம் விவசாயத்தை நம்பி லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக நடப்பு வடகிழக்கு பருவமழை முன்பகுதியில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் போதிய அளவு பெய்யாத நிலையில் இம்மாவட்ட விவசாயிகளில் மிகுந்த இன்னல்களுக்கு இடையே அவ்வப்போது பெய்த மழை மற்றும் ஆழ்குழாய் பாசனத்தின் மூலம் நேரடி விதைப்பாகவும் நடவு முறையிலும் சுமார் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் சம்பா மற்றும் தாளடி பருவ நெற் சாகுபடியினை மேற்கொண்டனர். இத்தகைய சூழலில் இம்மாவட்டத்தில் ஒரே நாளில் மட்டும் மாவட்டம் முழுவதும் 91 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தது. குறிப்பாக திருவாரூரில் 21 சென்டிமீட்டர், நன்னிலம் 17 சென்டிமீட்டர், குடவாசல் 14 சென்டிமீட்டர், வலங்கைமானில் 10 சென்டிமீட்டர் என மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. இம்மழையால் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்து வந்த சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நிலத்தில் தலை சாய்ந்து தண்ணீரில் மிதந்து வருகின்றன. மேலும் பிற்பகுதியில் நடவு செய்யப்பட்ட பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான பால் கட்டும் பருவத்தில் இருந்த சம்பா தாளடி நெற்பயிர்களும் மழை நீரால் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இம்மழை தொடர்ந்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் மணிகளை ஒரு பிடி கூட அறுவடை செய்ய முடியாத நிலை உருவாகும் எனவும், மழை நின்று வெயில் அடிக்க ஆரம்பித்தால் அறுவடையில் குறைந்த அளவு மகசூல் மட்டுமே ஈட்ட முடியும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரும் நெல் மூட்டைகளை தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் உரிய கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாருங்க, விவசாயத்தை பாருங்க, எப்படி தண்ணியில கிடக்கிறோம், மிதக்கிறோம். அந்த நிலை இருக்கிறது. மழை வர்றதும் அதிகாரிகள் அதிகம் சொல்றது இல்லை, அதிகாரிகள் வர்றதில்லை, வந்து பார்க்கறதும் கிடையாது. ஏஓ கேட்டால் ஜீவோ வரணுங்கிறாரு. தண்ணியில் நிற்கிற பயிரை எப்படி நாங்கள் நெல்லை அறுத்து சேர்க்குறோங்கிறது நிலம் தெரியாமல் இருக்கிறோம். நெடும்பா நிற்கிறோம் விவசாயிகள். அது அதிகாரிகள் வந்து நேரடியாக எங்களை பார்த்து ஆறுதல் சொல்றதும் அதிகாரம் இல்லை. இந்த பகுதியில் அந்த அளவுக்கு இருக்குது. பின்தங்கிய பகுதி இது. பழங்களத்து என்பது தனி வடிகால் கூட இல்லாமல் இருக்கிறோம். வாய்க்காலை பார்த்தீங்கன்னா தூர் வரலை. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தும் கூட இந்த வாய்க்கால் தூர் வரப்படவில்லை. கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ இந்த காலத்தில் மக்கள் எவ்வளோ அவல நிலைக்கிற விவசாயிகளுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அதிகாரிகள் வந்து நேரடியாக ஆய்வு பண்ணணும், ஆய்வு பண்ணி எடுக்கணுங்கிறது தான் விவசாயிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 1500 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்கு. சுத்தமாக எல்லாம் மழை வெள்ளத்தினால நிறையா சேதம் நிறையா இருக்குது. எல்லாம் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பூரா எல்லாம் உள்ற இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது. வடிகால் சுத்தமாக பாய் வாய்க்காலும் கிடையாது, வடிவாய்க்காலும் கிடையாது. எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாக எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய நஷ்டம் உண்டாயிருக்கு. அது தவிர நீங்கள் நெல் எடுக்கிறதும் வந்து ஈரப்பதத்தை கணக்கிட்டு எந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஈரப்பதத்தோடு தான் நீங்கள் எடுத்து ஆகணும், வேறு வழியே இல்லை. காய வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மெயினாக வடிவாய்க்கா பாய்வாய்க்கா எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் ஆயிட்டு. வடிவாய்க்கா பாய் வாய்க்காலே 100 நாள் வேலைன்னு பேருக்கு ஏதோ சும்மா உள்ளதை இது பண்ணி விடுறாங்களா, அது தெண்டமாக தான் இருக்குது. இன்னும் பிரயோஜனம் இல்லாத வேலையாக இருக்குது இந்த 100 நாள் வேலையே. அது எதுக்கு தான் செய்கிறாங்க என்னங்கிறதே தெரிஞ்சுக்க முடியல நம்மளால். அதனால் கவர்மெண்ட்டு இந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நெல் கொள்முதல் பண்ணுறதுல எங்களுக்கு ஈரப்பதத்தை நல்லபடியாக இது பண்ணி கொடுக்கணும், எங்களுக்கு ஃபேவராக செஞ்சு கொடுக்கணும்.